அதான் அந்த சினிமாவில் உள்ள பாலிடிக்ஸ்லாம் சின்னதாக அவங்க வெளிப்பட காமிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த அவ்வளோ போல்டாக எடுத்தாங்க தெரியல. அது அவ்வளோதான். சன்னி லியோன் ஆக்டிங்லாம் இல்ல சன்னி லியோன் வந்து சாங்ஸுக்கு தான் வராங்க. நான் கூட சரி அவங்க படத்துல ஏதோ த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இதுல சில ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்களுடைய போர்ஷன்ல எப்படி இருந்தது? இல்ல அவங்களுக்கு ஸ்கோப் இருந்ததுங்களா? பக்காவா அவங்களுக்கு மாஸ்டருக்கு ஈக்குவலா அவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பேட்டர் ஆப்னா என்ன டான்ஸ் பத்தின ஃபிலிம்? அது என்ன சொல்றது, அது சொன்ன கதை சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, பேட்டர் ஆப்புக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால அப்படியே எனக்கு அவரோட டான்ஸ் பிடிக்கும். நான் அதுக்காக தான் மூவிக்கு வந்தது. டான்ஸ் பிடிக்கும். வேற பேட்டர் ஆப்னா என்ன சொல்ல வராங்க? டான்ஸ் மூவியோ இல்ல என்ன மாதிரி? ஒருவேளை அதனாலதான் அந்த எப்படி சொல்றது டைட்டில் சூஸ் பண்ணிப்பாங்களா இருக்கும். ஃபுல்லாவே சாங் ஃபைட்டு அதுதான் இருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்டோரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மியூசிக்ல நல்லா இருக்கும். மியூசிக் அவரோட டான்ஸுக்காக பார்க்கலாம். ரொம்ப ஃபைட்டா இருந்தது. கொஞ்சம் ஃபைட் கம்மி பண்ணி சாங்ஸ் நிறைய இல்லாம கரெக்டான சாங் எப்படி எல்லாமே ஈவனா இருந்தா, அதான் நான் சொன்னல, ஓவரா ஃபைட் பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு போர் அடிக்கும், ஓவரா சாங் பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும். எல்லாமே கரெக்டா இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். மாஸ்டரோட எனர்ஜி த்ரூ அவுட் எப்படி இருந்தது இந்த ஃபிலிம்ல? அவர் எப்போ நான் சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ அவரோட சொன்னல, அவரோட பெரிய ஃபேன் டான்ஸுக்கு நான். அதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். அதெல்லாம் அவரோட காமெடி மட்டும்தான். அதுல காமெடியே இல்ல, அவர் தான் காமெடியன். அவரோட இது நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி சொல்றது, நான் கோட் மூவி பார்த்துட்டு இது பார்க்கும்போது எதுக்குடா இந்த மனுஷன் அது நடிச்சுட்டு இதுல வந்து இப்படி சொதப்பிட்டார். அவரு சொதப்பல, பட் கதை ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்னா ஃபுல்லா அவர் டான்ஸ், அவருக்கு பிடிச்ச பிரபுதேவா அவருடைய டான்ஸ் பிடிச்சிருக்குன்னா படம் அவங்களுக்கு. மற்றபடி சாங்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டுக்கிட்ட நாங்கள் சாங்ஸ் தொடர்ந்து சாங்ஸ் வந்துகிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மியூசிக்கல் மூவி மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஏபிசிடி இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இடையில கொஞ்சம் கொஞ்சம் காமெடிஸ் இந்த மாதிரி பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்தது. ஏன் எல்லாருமே சன்னி லியோன் குறிப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவங்க சாங் வந்து பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப பெருசா டச் பண்ணவே இல்லை. எதுவுமே இல்லை சொல்ல போனா. அது சொல்ல வந்திருக்க மெசேஜ் வந்து இங்க செட் ஆகல. என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்த நிறைய படங்கள் அதுல ரொம்பவே நம்ம எமோஷனல் டச் ஆயிட்டோம். ஆனால் இந்த படத்துல அதை கொடுக்க முடியல. அது என்னன்னு தெரியல நமக்கு. எப்போ கொஞ்சம் சில நேரத்தில் நல்ல வேலை எப்போ முடியுங்கிற மாதிரி தோணலாம பிரபுதேவா சார் கொஞ்சம் ஃபுல்லாவே அவருடைய இது ஃபுல்லாவே படத்தை அவர் தான் கொண்டு போனாரு. கம்ப்ளீட் வர எந்த இதுவுமே இல்லை. வேதிகா அண்ட் அவங்க 2 பேர் தான். மற்றபடி ஃபுல்லா ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க அப்படி காமெடியா இருக்குன்னு கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் ஓகே சார், அந்தளவுக்கு ஸ்கோப் அவங்களுக்கு பெருசாக இல்லை. பட் ஆனால் கதையில தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கதையாக ஓகே. இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ சினிமாக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சினிமாவில் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இவங்க கனெக்ட் ஆகும். பிரபுதேவா சார் படம்னாலே காமெடி, அப்புறம் காமெடி சாங்கு சொல்லவே வேணாம். அதே போல இந்த படத்தை ஃபைட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல, ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மலையாள டைரக்டர் அப்படின்னு சொன்னா கூட அவங்க எல்லாமே எப்பயுமே ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி பின்னாடி அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. அதே போல இதுலயும் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். கண்டிப்பா மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்றேன். இவங்க பிரபு மாஸ்டரோட அவருக்குன்னு அவருடைய ஃபேன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. மற்றபடி வெளியே புதுசா போய் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் போறது. காமெடி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நானே தெரிச்சிட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், மியூசிக் ஓகே. சாங்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அது மட்டும் என்னோட ஃபீட்பேக். இல்லை, 2 ஹீரோயின் தாண்டி ஒருத்தவன் தான். அந்த அளவுக்கு இல்லை. வேதிகா மட்டும் கொஞ்சம் லீடாக பண்ணுறாங்க. ஆமாம்.